சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்கிமிச்சி கக்குச்சோ அடிச்சது தான் காட்டுறாங்க. இங்கே எல்லாருமே வந்து ஆச்சரியத்தில் இருப்பாங்க, என்னடா டாக்கிமிச்சி கக்குச்சோவை அடித்து பறக்க விட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம டோக்கியோ மாஞ்சி மெம்பர்ஸ்லாம் டாக்கிமிச்சி அஸ்தான் வாடா நம்ம கேப்டனை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுங்களும் வெளியே இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. இங்கே பாவம் ஒரு கும்பலை போட்டு பிறந்துட்டு இருப்பாங்க. அந்த சைடு பார்த்தா நம்ம இனுப்பி தனியாலாம் ஓடி போயிட்டு அங்கே பாதி பேரை சரிச்சிருவான். இங்கே நம்ம செஞ்சோலாம் நான் 100 பேரை அடிக்க போகிறோம்டான்னு சொல்லிட்டு எண்ணி அடிச்சுட்டு போவா. இந்த சைடு நம்ம மைக்கை வந்து கக்குச்சோ உசுப்பேத்தி விட நம்ம கக்குச்சோவும் இதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிற வழியில் எல்லாத்தையும் பிறந்து கட்டிட்டு போவான். எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு நேராக டாக்கிமிச்சின்னு கத்திக்கிட்டே போயிட்டு நம்ம டாக்கிமிச்சிக்கு ஒரு குத்து. நம்ம டாக்கிமிச்சி பேக் அடிப்பான், பட் கீழே விழுந்திருக்க மாட்டான். இப்போ இவனுங்க 2 பேருமே சண்டைக்கு நிற்பானுங்க. இங்கே கும்பலாக சண்டை போட்டு இருக்க இவன் வந்து நம்ம சிஃபிக்கு என்னாச்சுன்னு கேட்பான். ஏன்னா நம்ம கக்குச்சோ போற வழியில போட்டு தாக்குன்னு நம்ம சிஃபிவை தான். இந்த சைடு நம்ம கக்குச்சோவும் டாக்கிமிச்சி மாத்தி கையாலே அச்சிட்டு இருப்பானுங்க. இந்த சைடு இவனுங்க அதை பார்த்து நம்மளும் போயிட்டு சண்டை போடலான்னு ரெடியா இருக்க, அப்படியே திரும்பி பார்த்தா இங்க நம்ம டாக்கிமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷியோன் கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பானுங்க. இந்த தடுக்கலாம் நம்ம செண்டோவும் சிஃபியும் ஓடி போவாங்க. நம்ம சிஃபியோ ஒருத்தன் பின்னாடி பிடிச்சி இழுக்கிறான். இங்க இவனுங்க மாத்தி பேசிட்டு இந்த இடத்துல சிஃபியோ வாசஸ் காஞ்சி அப்புறம் செண்டோ வாசஸ் ஷியோன்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம மிட்சுயா எல்லாரையும் பொழந்து கட்டிட்டு இருப்பான். அங்க மேல பார்த்தா நம்ம மைக்கை உட்காந்துருப்பான். நம்ம மிட்சியாவும் நீ இப்படிலாம் உட்காந்து நின்று வேடிக்கை பார்க்க மாட்டேன், இரு ஒன்று நானே கீழே தரன்னு இழுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு அவன் ஓடி போக இந்த சைடு பார்த்தா நின்றுப்பானுங்க சண்டைக்கு. நம்ம செஞ்சும் இங்கே எல்லாரையும் பொழப்பொலன்னு பொழந்து கட்டிட்டு இருப்பா. இந்த சைடு நம்ம இனுப்பியும் நல்லா பொழந்து கட்டிட்டு இருக்க. அந்த இடத்துல கோகோவை பார்த்துருவோம். அவனை பார்த்து ஒரு செகண்ட் ஸ்டன்னா நிற்க அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம மிட்சியாவை வந்து 2 பேர்கிட்டயும் மாற்றி அடி வாங்குறான், அடி கொடுக்குறான். இங்கே 2 vs 1ன்னு சொல்லிட்டு அன்ஃபேராக இருக்கிறதுனால டாக்காச்சனுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹாக்கையும் உள்ளே இறங்குறான். அதுக்கப்புறம் இங்கே 2 vs 2ன்னு தொடங்க அதோட இந்த சாப்டர் முடியுது. அவங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மிட்சியாவை தான் காட்டுறாங்க. அவன் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் தங்கச்சி கூட இருந்தப்போ இந்த பிரதர்ஸை வந்து பார்த்துருப்பான். அப்போ வந்து அவங்களோட ஸ்டைலை பார்த்து ரொம்ப கூலாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாப்புல. இப்போ இவங்களுடைய சண்டைக்கு நிற்கிறான். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் என்ன வரான்னா, அவனுங்க 2 பேரும் இன்னும் 5 நிமிஷத்தில் நீங்கள் சாவ போகிறீங்கடான்னு சொல்லிட்டு வார்த்தையை விட இங்கே ஹாக்காய் காண்டாயிட்டு குத்தப்போவான். அவனுங்க 2 பேரும் முடிஞ்சா புட்றா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த ரணகாலத்துலேயும் உங்களுக்கு ஒரு கிளிகிழிப்பு கேட்குது. அப்படியே இந்த சைடு நம்ம செஞ்சு வந்து 50க்கு மேலே கவுண்டர் விட்டோமேன்னுட்டுருக்க நம்ம சான்சோ சண்டைக்கு வருவான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம மிட்சியா ஓடி போயிட்டு அங்கே ஹாக்காயை பார்ப்பான். பார்த்தா அவன் கீழே பத்துட்டு இருப்பான். மிட்சியா அவன் போயிட்டு ஹாக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பார்ப்பான். அவனும் என்ன ட்ராப் வச்சு முடிச்சுட்டாங்க பரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு நம்ம ஆளுங்களை சுத்து போட்டுடுறாங்க. இந்த 2 மானங்கட்ட பிரதர்ஸ்க்கு வேற வேலையே இல்லை போல. 2 பேரும் ஒழுங்கா சண்டையே போட மாட்டானுங்க போல. ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டுறானுங்க. இங்க நம்ம கொக்கோவும் இனுப்பியும் சண்டைக்கு நிற்பாங்க. நம்ம கொக்கோ வந்து சொல்லுவான் எனக்கு உங்க கூட சண்டை போட விருப்பம் இல்லைன்னு. உடனே நம்ம வாக்கா வந்து நீ சண்டை போடலன்னா பரவாயில்ல, நான் வந்து சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இவன் சண்டைக்கு இறங்கிடுவான். இப்போ நம்மளுக்கு வாக்காக்கும் இனிப்புக்கும் சண்டை நடக்க போகுது. அப்படியே மறுபடியும் இந்த சைடு பார்த்தா நம்ம மிட்சியா வந்து 1 vs எத்தனை பேருன்னு தெரியல அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க எல்லாத்துக்கும் ஒரு அடியை போட்டு விட்டு நின்றுப்பான். இந்த சைடு பார்த்தா நம்மளுடைய ஹாக்கை பத்துட்டு இருக்க அவன் இனிமே ஏஞ்சிக்க மாட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹாக்கை சின்ன தூக்கத்துக்கு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி நின்றுப்பான். இந்த டைம்ல நம்ம மிட்சியா எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இப்போ கீழே வந்து சண்டை போடுங்கடான்னுவான். இங்கே நம்ம ஹாக்காயும் மிட்சியாவும் சண்டைக்கு நிற்க அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இவங்க 2 பேரும் பேசுறதான் காட்டுறாங்க. மாற்றி பேசிட்டு இப்போ ஹாக்கா என்ன பண்ணுவான், இவங்களை ஒன்றா விட்டா சரியா வராதுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை தனியாக தூக்கிட்டு போயிடுவான். குறிப்பாக இருக்கும் அதை பார்க்க. மிட்சியாவும் என்ன ஒரு ஸ்டூபிட் ஐடியான்னு சொல்லிட்டு அவனும் தலையை சொல்லிட்டு இந்த இடத்துல ஓங்கி ஒரே குத்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்திருக்கும் அவனுக்கு அடி. இப்போ 1 on 1 நான் உனக்கு என்னன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அவருக்கு அந்த குத்துக்கே வாயில ரத்தம் தள்ளிடும். நம்ம சிஃபியாவுக்கு அந்த தடிமோடக்கு சண்டை நடந்ததை காட்டுறாங்க. 2 பேருக்குமே மூஞ்சி மேலே காயங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சிஃபியா ஒரு அடியை போட்டு அந்த தடிமாடை சாச்சிருவான். இங்கே இவங்களுக்கு சண்டை முடியுது. இந்த சைடு நம்ம ஹாக்காயும் மிட்சியாவும் தனித்தனியாக பிரதர்ஸை கூப்பிட்டு போயிட்டு பிரித்து செஞ்சுருவாங்க. இந்த சைடு டோக்கியோ மாஞ்சியில் நம்ம வைஸ் கேப்டன் மோச்சியை சாச்சிட்டாரு டோய் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே பிரதர்ஸை பார்த்தா ஒருத்தன் வந்து மட்டையாயிட்டான், இன்னொருத்தவங்கிட்ட வந்து நம்ம மிக்சியாக பேசிகிட்டு இருப்பான். 1 on 1 நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம ஆங்கர் ஸ்மைல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்மைலாக இல்லை ஆங்கர் ஆக வேண்டாது ஐத்திக் அது நம்ம ஸ்மைல் தான் நினைக்கிறேன். அவன் வந்து சொல்லுவான் நம்மக்கிட்ட எலைட் ஃபைட்டர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க, அதனால நம்மள ஒருத்தன் தோத்தாலும் நம்ம டீமை ஈஸியாக சாச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் அதுவும் உண்மை தான். இவங்க சைடு எலைட் ஃபைட்டர்ஸ் கம்மி. ஸோ எவனாவது 2-3 பேர் காலியானானுங்கனாலே டீமை சரிச்சிட்ற மாதிரி தான் இருப்பானுங்க. இங்கே டாக்கிமிச்சி வாசஸ் கக்குச்சோ ஃபைட் இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரில. 2 பேரும் மாற்றி தான் வச்சுட்டு இருப்பானுங்க. இங்கே சான்சு வந்து செஞ்சுக்கிட்ட சொல்லுவான் யார் ஒன்றை வளர்த்தான்னு மறந்துடாது, என்னால் உன்னோட எல்லா மூவ்ஸையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே செண்டோக்கும் ஷியோனுக்கும் நடந்த சண்டையில் வந்து நம்ம செண்டோ கொஞ்சம் அடி வாங்கியிருப்பான். ஆனால் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் டாக்கிமிச்சியை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருப்பான். அதோட சாப்டர் முடியுது. கைஸ் இப்போ சொல்ல வரதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாமல் கேளுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னடானா இன்னும் ஒரு 30 சாப்டர் தான் இருக்கும் நம்ம டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் முடிக்க. அதை நான் வந்து 2 எபிசோடில் கவர் பண்ண போகிறேன். அதாவது 11th எபிசோடில் வந்து நான் 10 சாப்டர்ஸ் கவர் பண்ணுவேன். 12th எபிசோடில் வந்து நான் 20 சாப்டர்ஸ் கவர் பண்ண போகிறேன். அதனால் இப்போ 11th எபிசோடு வரதுக்கு ஒரு 150 அதாவது 1150 சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்தா மட்டும் போதும். அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க. நீங்கள் ஃபேக் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது போதும்.
அப்படியே பார்க்குறது நிறைய பேர், பட் லைக்ஸ் வர்றதே என்னமோ கம்மி தான். நீங்கள் வேணால் போயிட்டு நம்ம வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். வியூஸ் பார்த்தா 800 பேர் இருக்கும், ஆனால் லைக்கை பார்த்தா 100 கூட தாண்டி இருக்காது. சில வீடியோவுக்கு சொல்கிறேன். ஸோ லைக்ஸ் நல்லா போடுங்க, அதுவே மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணும், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவார்கள். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க கைஸ். சரி, இப்போ சாப்டருக்குள்ளே போய்ட்டுமா? சாப்டர் ஸ்டார்டிங்லேயே டாக்கிமிச்சி வர்சஸ் கக்குச்சோ அதுதான் போயிட்டுருக்கு. அவங்க மாற்றி மாற்றி கத்திட்டு இருப்பாங்க, ஏன்டா டயர்டே ஆக மாட்டேடான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நம்ம செண்டோ வர்சஸ் ஷியோன் அதான் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக நம்ம செண்டோ வந்து ஷியோனுக்கு ஒரே குத்தி அவனை கீழே தள்ளிடுவான். இங்கே நம்ம செண்டோ வந்து மடாராமே அதான் நம்ம ஷியோனை அடிச்சதுனால மறுபடியும் எல்லாரும் ஹைப் ஆயிட்டு டோமான்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம இனிப்பி வந்து நம்ம வாக்காயிட்ட கேட்டுட்டு இருப்பான், நீ செஞ்சு கூட தானே இருந்த, ஏன் அங்கே போய் சேர்ந்த, என்னாச்சு அப்படின்ற மாதிரி. இங்கே இவங்க பேசிகிட்டு இருக்க பின்னாடி பென்காய் வந்து ஒரே போடு. நம்ம பென்காய் வந்து இனிப்பிக்கிட்ட சொல்லுவான், நான் வாக்கா மாதிரி சாஃப்டாக இருப்பேன்னு நினைக்காத, உன்னை நீயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. இங்கே அப்படியே நம்ம கோகோவை காட்டுறாங்க. பார்த்தா அந்த கும்பலில் வந்து நம்ம செஞ்சு வர்சஸ் சான்சோ தான் போயிட்டுருக்கு. இங்கே நம்ம செஞ்சு தலையில் வந்து ரத்தம் போலன்னு ஊற்றிட்டுருக்கு. நம்ம செஞ்சு வந்து சொல்லுவா, நான் தோத்தாலும் பரவாயில்ல, இதை நம்ம நிறுத்திக்கலாம். சிப்ளிங்ஸ்குள்ளே நான் செஞ்ச ஒரு விஷயத்துக்காக சண்டை நடக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு இதில் நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரி கேட்பா. ஆனால் நம்ம சான்சு என்ன தெரியுமா பண்ணுவான், பைப் எடுத்து ஒரே போடு செஞ்சு அவ்வளோதாங்க மாட்டை. நம்ம சான்சு வந்து சொல்லுவான், அன்னைக்கு உனக்கு என்ன நடந்ததுன்றதே தெரியாது, நீ கமுன்ற அப்படின்ற மாதிரி. அப்படி என்னடா நடந்ததுன்றதை நம்ம வரப்போகிற சாப்டர்ஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே நம்ம செஞ்சு மட்டையாக தான் காட்டுறாங்க. இங்கே கேண்டோ மஞ்சில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வைஸ் கேப்டன் சான்சு வந்து செஞ்சு தூக்கடிச்சிட்டாரு டோய் அப்படின்ற மாதிரி. லாஸ்ட்டாக நம்ம சான்சுவும் நீ என்ன பண்ணியோ அதுதான் ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோடும் இதோடு முடிவடைகிறது. அண்ட் கைஸ் 11th சாப்டருக்கு 1150 சப்ஸ்கிரைபர்ஸ் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு போயிடுங்க. See you guys in another video.